கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இங்க உதவி பொறியாளர்களாக இருந்த 300 பேர் செயற்பொறியாளர்களாக ப்ரொமோஷன் செய்யப்பட்டோம். ஸோ இப்போ இது ரொம்ப நாள் பல வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலே காத்திருந்த ஒரு ப்ரொமோஷன் அது. ஸோ அது உடனடியாக ஏன்னா நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு முதல்வருடைய உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யும் பணிகளை முடக்கி விட்டுள்ளார். எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் லாங் பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் உடனடியாக செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளோம். ஏன்னா மின்சார வாரியத்தில் நம்மளுடைய இந்த துறையில் கண்டிப்பாக ஊழியர்களுடைய சேவை மிகப்பெரியது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் அதிகப்படியான பணி சுமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வகையில் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன பெண்டிங் இருக்கோ லாங் டைமில் இதெல்லாம் கோர்ட்டுக்கு சென்று பல முறை அவங்க போராடி கோர்ட்டு செஞ்சு பல போராட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஸோ இதற்கு மேலும் தாமதிக்காமல் அவர்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸை உடனே கொடுக்கணும்னு சொன்னோம். இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்திலையும் யாருக்கெல்லாம் எந்தெந்த கிரேடுக்கெல்லாம் பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு இல்லை பெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் உடனடியாக செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த வருடம் நிறைய அதாவது குறைந்தபட்சம் 15,000 பேரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 70,000 பேர் ஷார்டேஜில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அதில் முதல் கட்டமாக 15,000 பேராவது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கான ப்ரொபோசலையும் தயார் செஞ்சுட்டு இருக்கோம். அதை முதல்வர் பார்த்து சரி பார்த்து அதுக்கப்புறம் முதல்வரின் ஒப்புதல் பேரில் அடுத்த கட்டமாக அதையும் கொண்டு போய் நம்ம இந்த வருடம் 15,000 பேரையாவது பணியில் எடுக்கும் வேலைகளை செய்வோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மின்சார வாரியத்தை சீரமைக்கும் பணிகளை எல்லா கட்டத்திலும் செஞ்சுட்டு வரோம். ஸோ எல்லா துறைகளிலும் அதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய இதெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டும். ஸோ அதையும் செய்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக வர காலத்தில் அதே மாதிரி செய்வோம். ப்ரமோஷன்ஸ் இப்போதான் இனிஷியேட் பண்ணிச்சோம். இனிஷியேட் பண்ணி ஒரு வாரத்தெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இது அவங்களுடைய இப்போ அவங்களே பேசியிருப்பாங்க. நீங்க முடிஞ்ச பிறகு எல்லாம் இங்க இருக்கிற அனைத்து சேர்ப்பு யார் ப்ரொமோஷன் வாங்கலாம் அவங்கள்ட்ட நீங்களே பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் 15 வருஷமா பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ். 15 வருஷமா அவர்களும் கடுமையாக போராட்டு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் அமைச்சராக வந்த பிறகு என்னை அவங்க சங்கத்திலிருந்து சந்திச்ச பிறகு அவங்களுடைய பெண்டிங் என்னென்ன கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. பல பேர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஏன்னா 20 வருடத்துக்கு மேல நான் ஒரே கிரேட்ல இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ உடனடியாக பணிகளை முடக்கி விட்டோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் அவங்களுக்கு இவ்வளவு வருஷமா பெண்டிங் இருக்கு, ஏன் இவ்வளவு கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, கோர்ட்டுக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக நியாயமாக ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏன் உருவாக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு இந்தந்த வருஷத்துல இந்தந்த கிரேட்ல அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அந்த ப்ரொமோஷன் அந்தந்த வருஷத்துல கிடைச்சாகணும். ஸோ அதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அது அரசுடைய கடமை. ஸோ அதை நம்ம செய்ய தவறிவிட்டு அவங்க கோர்ட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டு போராடி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறமும் இது பல காலதாமதம் ஏற்பட்டது.